ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜுக்கு ஃபோர்ட் ஃபிகோ கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா அங்கங்கே டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ காரோட டோர் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள், இது எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் காரோட கண்டிஷனெல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ எங்கெங்கெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த ரஷ் டயர் ஃபுல்லாக இந்த துருப்பிடிச்சி இந்த பீஸெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபோர்ட் ஃபிகோ கார் வந்து ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ரஷ்ட்டாக இருக்கோ ஸோ அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சி அதெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ துருப்பிடிச்சிருந்துச்சு இந்த இடம்லாம். அண்ட் அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சி இப்போ இந்த வந்து டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டென்ட் இருக்குது. ஸோ இந்த டென்ட் வந்து எடுத்துன்னுக்குறாங்க. அண்ட் இந்த டென்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து கார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த டென்ட் இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரன்னிங் பீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரஷ்டாகி ஃபுல்லாக இந்த துரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த பீஸ் வந்து டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த கார் வந்து எங்கெங்கெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த டோரோட கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அந்த சின்னதாக ஒரு ஃபோட்டோ கூட நான் கிளிக் பண்ணியிருப்பேன். வேணும் இன்னொரு வாட்டியும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த டிங்கர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் பட்டி ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போ கார் சுற்றியும் நீங்கள் டிங்கர் ஒர்க் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த காரில் எங்கெங்கெல்லாம் ஸ்டிக்கர் இருக்கோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த டிங்கர் ஒர்க் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டிக்கர் டோரில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் எடுக்கணுங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த டோரில் டென்ட் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டென்ட்டெல்லாம் எடுத்துட்டோம். அது அண்ட் இந்த ஃபெண்டரில் ஒரு வந்து பபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பீஸை போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த டிங்கர் ஒர்க் பண்ணி அது ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரோட டாப்பெல்லாம் செக் பண்ணோம். ஸோ காரோட டாப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் காரோட டாப்பெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த சாண்டிங் மிஷினில் வந்து டல் பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து டல் பண்ணணும். ஸோ இந்த எதுக்காக டல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பார்க்கணும். அண்ட் இந்த பானட்டெல்லாம் டல் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த லைனெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டோரில் லைனெல்லாம் வரும். ஸோ அந்த லைனெல்லாம் எந்த அளவுக்கு அண்ட் அந்த லைனெல்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்லேயே அந்த லைனெல்லாம் எடுக்கணும். ஓகேங்க, இப்போ இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இதுதான் அந்த பேஸ்ட்டு. அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சோம் பாருங்கள், இதுதான் அந்த லைன் எடுக்கணும். அண்ட் நம்ம அண்ணன் வந்து இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு அந்த லைனெல்லாம் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டோர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த டோர்லேயும் பாருங்கள் அந்த லைன் எடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். அண்ட் இந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் அந்த லைனெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வரப்போகுதுன்ட்டு. அண்ட் இப்போ இந்த வந்து பட்டிங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு வச்சது வந்து பேஸ்ட்டு, இது வந்து பட்டி. ஸோ இது பட்டி எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் லாக் ஆகிறதுக்காக ஸோ நீங்கள் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் எல்லாம் லாக் ஆகிறதுக்காக இந்த பட்டி பார்ப்போம். ஸோ இந்த பட்டியும் இந்த மாதிரி டல் பண்ணும். அண்ட் இந்த பட்டி டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தண்ணியில் டல் பண்ணணும். அண்ட் இப்போ இந்த தண்ணியில் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் கார் வந்து ப்ரைமருக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த காரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வைங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இப்போ காரில் வந்து பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சு அண்ட் இந்த பேஸ்ட் அண்ட் ப்ரைமர் ஒர்க்காக கார் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்தந்த லைனெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த லைனும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் அந்த லைனெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இது தான் அந்த ப்ரைமர் கோட்டிங். இது வந்து 2K ப்ரைமர்னுவோம்.
அண்ட் 2K ப்ரைமர்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இந்த பேஸ்ட் பட்டி பார்த்தோமோ ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடணும். அண்ட் இந்த பேஸ்ட் பட்டி பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரைமரில் ஒரு கோட் கவர் பண்ணி விட்டுருணும். ஸோ அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டக்குன்னு அந்த ப்ரைமருக்கு வந்து அது டக்குன்னு ட்ரை ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டியை தான் கவர் பண்ணணும். அண்ட் இந்த பட்டி அதை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்டிக்கு அதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ அந்த நம்ம ஃபஸ்ட் கோட் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து அது டக்குன்னு கவர் ஆகாது. அதுக்கப்புறம் செகண்ட் கோட் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த செகண்ட் கோட்டில் வந்து டக்குன்னு கவர் ஆகிடும். அண்ட் இந்த பட்டி ப்ரைமரெல்லாம் கவர் ஆகினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி டல் பண்ணணும். அண்ட் கார் ஃபுல்லாக நம்ம ப்ரைமர் கோட் முடிஞ்சுங்க. ஸோ டல் பண்ணி முடிஞ்சு இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்காக பெயிண்ட் கோடு இது கலர் இத்தனி கலர் வருது. இது வந்து கேப்சி அண்ட் நம்ம வந்து ஒர்க் யூஸ் பண்ணுறது வந்து கேப்சி பெயிண்ட்டு தான். ஸோ இந்த பெயிண்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஸோ நீங்கள் வீடியோ போடுறதுல வந்து இந்த பெயிண்ட் மிக்சிங்கும் போடுங்க. அதே மாதிரி இந்த பெயிண்ட் மிக்சிங் பண்ணியிருக்கிறாங்க இது. அண்ட் ஓகே, இந்த பெயிண்டிங் மிக்சிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட கலர் எடுத்தாச்சு. இதுதான் இந்த காரோட கலர். அண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக ஃபுல்லாக மாஸ்க் பண்ணணும். அண்ட் இந்த மாஸ்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் கோட்டிங் இருக்குது. அண்ட் நம்ம கேரேஜில் இந்த காரோட ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்க, இப்போ வந்து கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அண்ட் இந்த லைனெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த லைன் பாருங்கள். அண்ட் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காஸ்டெல்லாம் இந்த காரோட ஒர்க்கு பொறுத்து தாங்க இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ வந்து காரோட கலரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது காரோட இது வந்து கிரே கலர் இது. ஸோ மெட்டாலிக் கிரே இது. அண்ட் பார்க்க பிளாக் கலராக தெரியும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த ஃபஸ்ட் கோட்டைன்னு இருக்குது. அண்ட் இந்த ஃபஸ்ட் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கோட்லேயே அந்த எந்த அளவுக்கு இது கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து காரில் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கிளியர் கோட்டுனுவோம். அண்ட் கார் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. அண்ட் இது வந்து ஃபஸ்ட் கோட்டு அண்ட் செகண்ட் கோட்டும் இருக்குது. அண்ட் டாப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஃபஸ்ட் கோட் முடிஞ்சு. இது வந்து செகண்ட் கோட் இது. அண்ட் ஓகே, இப்போ வந்து பெயிண்டோட இது வந்து அவுட்லுக் இது பெயிண்டோட. அண்ட் இந்த காரோட ஷைனிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இது வந்து பெயிண்டிங் கோட்டிங் இது. நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட்டுன்னுவோம். ஸோ அந்த கிளியர் கோட்டில் வந்து இந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கா. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் பார்த்தோமோ ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து கிளியர் கோட் இருக்குது. அண்ட் அந்த கிளியர் கோட்டும் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. இதுதான் அந்த கிளியர் கோட் கேப்ஸி தான் இதுவும். அண்ட் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த கிளியர் கோட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் அந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அண்ட் இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ஸோ அது பெயிண்டிங்கு, இது வந்து கிளியர். அண்ட் இந்த கிளியர் கோட் அடித்தா தான் இந்த காரில் வந்து இந்த ஷைனிங்குன்றது இருக்கும். அண்ட் நம்ம பெயிண்டிங் கோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ அது எப்படி இருந்துச்சு. அண்ட் இப்போ கிளியர் கோட் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. அண்ட் இருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். அண்ட் டாப்லேயும் அண்ட் இந்த சைடில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஷைனிங் தெரியுதா. ஸோ ஆப்போசிட் இருக்க ஆள் அப்படியே காமிக்குதான், இதுதாங்க ஷைனிங்கு. ஓகே, இப்போ வந்து ஷைனிங் இந்த கிளியர் கோட் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த கிளியர் கோட் முடிஞ்சுன்னா காரோட அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஷைனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது காரில். அண்ட் அந்த ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஷைனிங் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பானட்டில் எப்படி இருக்குன்னு. பானட் மட்டும் இல்லைங்க, கார் ஃபுல்லாக ஷைனிங்காக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ இந்த ஃபிட்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கார் ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. அண்டு கிளாஸ் வந்து புது கிளாஸு ஃப்ரண்ட்டுது. அண்ட் இந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எந்த அளவுக்கு இந்த டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த காரோட ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ கிளாஸ் ஃபிட்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ் ஃபிட்டிங் ஒர்க் ஆனதுக்கப்புறம் காரில் இன்னும் சின்ன சின்னதாக ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் அந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பார்க்கலாம். அண்ட் இப்போ காரில் வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பம்பர் ஃபிட் பண்ணிக்கிறாங்க இப்போது. அண்ட் இந்த பம்பர் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காரோட அவுட்லுக் பார்க்கலாம். அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ காரோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த டோரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அதே மாதிரி இந்த கேரேஜுக்கு வந்தப்போ நம்ம காரோட இந்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒர்க்கும் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த டோரில் வந்து நம்ம லைனெல்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் இன்னும் இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் இப்போ காரோட ஃபைனல் அவுட்லுக் இது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக கார் ஓட்டுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க.